பட் பிரதீப் ரங்கநாதனுடைய 2 படங்கள் ஒரே நேரத்தில் வர்றது தான் இன்னைக்கு கொஞ்சம் முக்கியமான டாக்காக இருக்குது. 2 பேருமே பிடிவாதமாக இருக்காங்க. கட்டாயமாக நான் வந்தே தீர்வுங்கிறதுல 2 பேருமே பிடிவாதமாக இருக்காங்க. ஓகே, இதில் எல்லைக்கே வந்து ஒர்க்குன்னு கொஞ்சம் போயிட்டு இருக்கு. பட் கொண்டு வந்துருவாங்கன்னு வைங்களேன். சூர்யா கூட மோத போறாரா பிரதீப் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இங்கே ரசிகர்களை பொறுத்தளவு நல்லா இருக்கிற படம் 2 படம் 3 படம் ஒரே நேரத்தில் வந்தால் கூட பார்க்க ரெடியாக இருக்கேன். அதனால் அந்த படம் நல்லா இருந்தால் அதுவும் ஓட்டுமே. ஓகே, இது ஒரு திருவிழாவாக இருக்கட்டுங்க. தீபாவளி நிஜமான திருவிழாவாக மாறும்ல. ஆமாம். ஃபஸ்ட்டு நிவேதா மித்ராஜோடைய அடுத்த கல்யாணம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அவங்களுக்குள்ள திருப்பி ஒரு ஆரம்பத்தில் இருந்த ஒரு கான்ட்ரவர்சியை திருப்பி இதுக்குள்ளே கொண்டு வராங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அதெல்லாம் நம்ம வந்து கடந்து போயிடுங்க. ஒரு நடிகை பற்றி என்ன வேணாலும் பேசலாங்கிற மனநிலை இங்கே நடிகை தானே, என்ன வேணாலும் பேசினா என்ன அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்குது, நாம் எந்த அளவுக்கு அது மேலே வந்து அள்ளி போட்டு நிரப்புறோம் அப்படிங்கிறதெல்லாம் எந்த எத்திக்ஸுமே இல்லாமல் இஷ்டத்துக்கு அப்படியே கதை மேலே கதைன்னு போயிட்டே இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். தீபாவளி ரிலீஸ் அப்படிங்கிறது வந்து இந்த வருஷம் ஒரு மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாகவே இருக்கே சார். அது எப்படி சார், என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆக போகுது? அது எனக்கு தெரிஞ்சு கருப்பு, டூடு, அப்புறம் எல்ஐக்கு, ஓகே, இதுதான் ஞாபகத்தில் இருக்குது. ஓகே ஓகே அது போக போக இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது படங்கள் ஆட் ஆகுமான்னு தெரியல. பட் பிரதீப் ரங்கநாதனுடைய 2 படங்கள் ஒரே நேரத்தில் வர்றது தான் இன்னைக்கு கொஞ்சம் முக்கியமான டாக்காக இருக்குது. 2 பேருமே பிடிவாதமாக இருக்காங்க. கட்டாயமாக நான் வந்தே தீர்வுங்கிறதுல 2 பேருமே பிடிவாதமாக இருக்காங்க. ஓகே, இதில் எல்லைக்கே வந்து ஒர்க்குன்னு கொஞ்சம் போயிட்டு இருக்கு. பட் கொண்டு வந்துருவாங்கன்னு வைங்களேன். டைம் இருக்குது. பட் அந்த இதெல்லாம் பார்த்தா இது டீசர் ஆமாம் பிரமாதமாக இருக்குது. எல்லைக்கே மீது அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு. என்னவோ ரொம்ப நாளாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க, விக்னேஷ் சிவன் என்ன பண்ணி வச்சுருக்க போகிறாரோ தெரியலேன்னுலாம் வச்சுட்டு இருந்தான். பட் அந்த டீசரை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, இது இந்த 2040க்கு மேலே நம்ம சென்னை எப்படி இருக்குங்கிற மாதிரி காட்டிருக்காங்க. ஏர் டாக்ஸிலாம் இருக்குது. அதில் அந்த போர்ஷனே ரொம்ப ஆர்வமாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். புரியுது சார். அதே சமயம் லாஸ்ட் டைம் வந்து விடாமுயற்சியும் 2 படங்கள் ஒரே சமயத்தில் வரும்போது அது கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்துச்சு. ஸோ சேம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப்போட 2 படங்கள் வருது அப்படிங்கும்போது கலெக்ஷன் ரீதியாக எந்த அளவுக்கு பாதிக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, அப்படி கிடையாதுங்க. இப்போ அவருடைய ரசிகர்கள் 2 படத்தையுமே பார்க்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஓகே, அப்போ கலெக்ஷன் ஸ்பிளிட் ஆகும்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதில் 2 படமே நல்லா இருந்ததுன்னு வைங்களேன், இது வரைக்கும் எந்த ஹீரோவுக்கும் இல்லாத இன்னொரு லிஃப்ட் அவருக்கு வந்துடும். இப்போ ஏற்கனவே வந்து பல பேர் இங்கே பொறாமைப்படுற அளவுக்கு வளர்ந்துட்டார் அவர். ஆமாம், என்னடா அது நடிச்சு 2-3 படம் வரல, எங்கே போயிட்டார் அவருன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவருடைய 2 படம் ஒரே நேரத்தில் வந்து 2மே பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, யோசிச்சு பாருங்களேன். அதுதான். ஏன்னா இங்கே ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவர் இயக்குன படம் 100 கோடி, அடுத்து அவரே இயக்கி அவர் நடித்த படம் 100 கோடி, வேற ஒரு டைரக்டர் கூட இயக்கி இவர் நடித்த படம் 100 கோடி. ஸோ இப்போ இந்த ஒரு பொறாமை அப்படிங்கிறது பிரதீப் மேலே அதிகமாக இருக்கா சார்? இல்லைங்க, அதை தாண்டி உழைப்பு இருக்கு இல்லைங்க. அவருடைய உழைப்பு, அதாவது நம்ம ஜெயிச்சிட்டோம், முதல் படத்தில் ஜெயிச்சிட்டோம், 2வது படத்தில் ஜெயிச்சிட்டோம், 3வது படத்தில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நினைக்கலையே அவர். உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் தருவேன், எனக்கு பிடிக்கிறதெல்லாம் உன் தலையில் கட்ட மாட்டேன், அந்த பாலிசி அவர் வச்சிருக்காருல்ல. ஓகே, அது வரைக்கும் அவர் ஜெயிப்பார். புரியுது. என்னைக்கு வந்து அடாடா நம்ம இவ்வளோ பெரிய ரீச் ஆகிட்டோமா, எடுறா கையில் அருவாளைன்னு நினைச்சாருன்னு வைங்களேன், அருவாளையோ துப்பாக்கியோ எடுத்தாருன்னா அன்னைக்கு இருக்கு அவருக்கு சரி. அது வரைக்கும் அவரு ஓகே, நம்ம வீட்டு பையன் மாரி இருக்கிற வரைக்கும் தப்பிச்சிருவாரு. அவ்வளோதான். இங்கே விட மாட்டாங்க சார். ஆக்ஷன் ஹீரோவுக்கு தான் சார் சம்பளம் அதிகம், நீங்கள் என்ன சம்பளம் கம்மியாக வாங்கிட்டு இருக்கீங்க, வாங்க ஒரு ஆக்ஷன் படம் பண்ணலான்னு கூடுவாங்க. அன்னைக்கு அவர் தடுமாறாமல் இருந்துட்டாருன்னா தப்பிச்சாரு. அன்னைக்கு வந்து ரைட்டு ரஜினி மாதிரி நம்ம கையில் துப்பாக்கி தூக்குவோன்னு நினைச்சாருன்னு வைங்க, அன்னைக்கு இருக்கு. புரியுது சார். ஏன்னா இப்பயே வந்து சூர்யா கூட மோத போறாரா பிரதீப் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இங்கே ரசிகர்களை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கிற படம் 2 படம் 3 படம் ஒரே நேரத்தில் வந்தால் கூட பார்க்க ரெடியாக இருக்காங்க. அதனால அந்த படம் நல்லா இருந்தால் அதுவும் ஓட்டுமே. ஓகே, இது ஒரு திருவிழாவாக இருக்கட்டுமே. தீபாவளி நிஜமான திருவிழாவாக மாறும்ல. ஆமாம். ஏன்னா இந்த 25 அப்படிங்கிறது இன்னும் தமிழ் சினிமாவுக்கு வெறும் பிடிப்பான வருஷமா இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. ஏன்னா 24 வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து நிறைய படங்கள் வந்துச்சு. வந்து லப்பர் பந்தா இருக்கட்டும், பார்க்கிங், இது மாதிரி வருஷமான படங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. அடுத்து வாழை வந்துச்சு, மெய்யழகன் வந்துச்சு. இது எல்லாமே போன வருஷம்
அங்கங்க சில லேக் இருந்தாலும் கொண்டாடக்கூடிய வகையில் இருக்கு. ஆமா. இந்த வருஷம் எதுவுமே இல்லையேங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆமா. என்ன படம் சார் அடுத்து வந்து நம்மளை காப்பாற்ற போகுது? எனக்கு கருப்பு மேல பெரிய நம்பிக்கை இருக்கு. ஓகே. பெரிய படங்கள் நிறைய இப்போ மதராசிலாம் வருது இல்ல, மதராசி வந்த பிறகு நம்ம பேசுவோம். ஓகே. பட் மதராசி நல்ல எதிர்பார்ப்புக்குரிய படமா இருக்கு. ஓகே. நிறைய படங்கள் பெரிய படங்கள் வரதுக்கு போயிட்டு இருக்கு. புரியுது சார். ஆனா இந்த இவங்க சொல்லக்கூடிய அந்த ரெக்கார்ட் பிரேக்னு ஒன்று இருக்குல்ல சார், அதுக்கான படம் இந்த வருஷம் இருக்குமா சார் ஏதாவது? இல்லை, எதையுமே நம்ம கணிக்கவே முடியாதுங்க. இந்த படத்தையும் இப்போ கூலிக்கு நாம வச்சிருந்த நம்பிக்கை எவ்வளோ நம்பிக்கை வச்சு. ஆமாம். நீங்கள்லாம் 1000 கோடி 1000 கோடி அடிக்குமான்னு எல்லார்ட்டையும் கேட்டுகிட்டே இருந்தீங்க. கடைசியில் என்னாச்சு சார்? அதனால நம்பிக்கைங்கிறது வேற, யதார்த்தம்ங்கிறது வேற தானே. ஓகே. அதனால அது பார்க்குற வரைக்கும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. புரியுது சார். சார் அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் 2 சரசரப்பான ஒரு விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு நிவேதா பெத்ராஜோடைய அடுத்த கல்யாணம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அவங்களுக்குள்ள திருப்பி ஒரு ஆரம்பத்தில் இருந்த ஒரு கான்ட்ரவர்சியை திருப்பி இதுக்குள்ளே கொண்டு வராங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லைங்க, அதெல்லாம் நம்ம வந்து கடந்து போயிடணுங்க. ஒரு நடிகை பற்றி என்ன வேணாலும் பேசலாங்கிற மனநிலை இங்கே இருக்குது. நடிகை தானே, என்ன வேணாலும் பேசினா என்ன அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்குது, நாம் எந்த அளவுக்கு அது மேலே வந்து அள்ளி போட்டு நிரப்புறோம் அப்படிங்கிறதெல்லாம் எந்த எத்திக்ஸுமே இல்லாமல் இஷ்டத்துக்கு அப்படியே கதை மேலே கதைன்னு போயிட்டே இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஒரு கட்டத்தில் வந்து ஒரு மாதிரி டென்ஷன் உச்சத்தில் இருப்பாங்க அவங்களாம். இதுலேருந்து எப்படா தப்பிக்கிறது, ஓயாமல் விரட்டுறாங்களே அப்படின்னு தோணும்பொழுது சரி யாராவது கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுவோன்னு தோணும். அல்லது நிஜமாவே ஒரு காதல் வந்து அப்படி செட்டில் ஆகலான்னு தோணும். இவங்க என்ன முடிவெடுத்தாங்கன்னு தெரியல, பட் ஒரு பெரிய குற்றச்சாட்டுலேருந்து தப்பிச்சுட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆமாம் ஆமாம். இல்லை சார், நீங்கள் இப்போ சொன்னதுனால நான் கேட்குறேன். ஏன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேர் சந்திச்சு பேட்டி எடுத்திருப்பீங்க. இந்த மாதிரியான கான்ட்ரவர்சிஸ் முன்னாடியுமே வந்திருக்கும். அப்போ அந்த ஆர்டிஸ்டோட மனநிலை என்னவா சார் இருக்கும்? இல்லைங்க, ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க நிறைய. அதே மாதிரி நெருக்கடிகள் நிறையா வரும். ஓகே. ஒரு அழகான நடிகை, முன்னணி நடிகைன்னா அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய போட்டி இருக்கும், காதலிக்கிறதுக்கு பெரிய போட்டி இருக்கும், அது நடந்துகிட்டே இருக்கும். அப்போ இதில் யாரையுமே பிடிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கேயாவது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோ அல்லது ஒரு வளர்கிற டைரக்டரோ அப்படியே ஓடிடலான்னு முடிவு பண்ணி கிளம்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் இங்கே நடந்துருக்கு. இந்த புற அழுத்தம் காரணமாகவே யாராவது ஒருத்தர் நம்ம கண்ணுக்கு எதுக்கு ஓரளவுக்கு ஒரு ஃபியூச்சரில் தேர்வாருன்னு தெரிஞ்சால் அவங்களோட ஓடிடுவாங்க. சம்மந்தமே இருக்காது. இந்த பேர் வந்து நம்ம நினைச்சே பார்க்க முடியாத ஒரு பேராக இருக்கும், ஒரு நம்பிக்கையோட ஓடிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய நடந்துருக்கு. புரியுது சார். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, ஒரு சினிமா நடிகைனா என்ன வேணா பேசிடலாம், எவ்வளோ வேணா அவங்கள வந்து நம்மளுக்கு தகுந்த மாரி பயன்படுத்தி பேசலாம் அப்படிங்கிற மாரி மாறு. ஆமாம்மா, இந்த போக்கு சோஷியல் மீடியாவில் அதிகமாக பார்க்கப்படுது. இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லைங்க, இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இப்போ அப்படி பேசுகிற ஒவ்வொருத்தருமே நமக்கு ஒரு பொண்ணு இருக்கும், நமக்கு ஒரு தங்கச்சி இருக்கும்னு நினைச்சான்னா பேச மாட்டான். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று பேசு, என்ன வேணாலும் பேசலாங்கிற அவங்களும் வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்க வந்து யார் மேலேயோ ஒரு கேஸ் போடுறாங்க அல்லது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அது பின்னால் அவங்க ஓடணும். அது நேர விரயம்னு நினைப்பாங்க. பல பேர் வந்து வேற வழி இல்லாமல் அழுகை தான் வேற ஒரே தீர்வு, அதுதான். அப்படிலாம் உள்ளவங்க நிறைய பேர். ஓகே ஓகே. உதாரணத்துக்கு ஐ மீன் யாராவது உங்களுக்கு அது நம்ம சொல்ல வேண்டாம், நிறைய நம்ம பேசியிருக்கோம் நிறைய பேர்கிட்ட. என்ன ஒரே பதில் கண்ணீர் தான். பேசுகிறாங்களே அப்படி பேசுகிறாங்களேங்கிறது. சார் இந்த வருஷம் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் அடுத்தடுத்து என்னென்ன படங்கள்ங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்த்தாகணும். வேற சொல்கிற மாதிரி நம்பிக்கை வைக்கிற மாதிரி எந்த படமும் வர மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி பொதுவாகவே சினிமா ரசிகர்கள் மேலே இருக்குது. ஏன்னா இப்போ நம்பிக்கையே வேணாண்டா, நம்ம எதிர்பார்த்து ஒன்றுமே இல்லாமல் சப்புன்னு போயிடுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே சமயம் சினிமாவை காப்பாற்றணும்ப்பா அப்படின்னு இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் அப்படின்னா அது யாரை சார் சொல்லுவீங்க? இல்லை, யாருமே சினிமாவை காப்பாற்றணும்லாம் வர்றது இல்லைங்க. நல்ல படம் எடுக்கணும், நம்ம செட்டில் ஆகணும், அவ்வளோதான். சினிமாவை காப்பாற்றணும்னு யாருமே வரவும் முடியாது. சினிமா பாட்டை எங்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் காப்பாற்ற வேண்டாம், தானாக வளரும். ஓகே சார், நன்றி சார். நன்றி.